வீரகேசி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தருகிறது. தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி நாங்கள் பிரதான தலைப்புச் செய்தியாக காணலாம். தமக்கென பிராந்தியம் ராஜ்யம் இருப்பதாக எவரும் செயற்பட முடியாது. தொல்பொருள் திணைக்களம் சட்டப்பூர்வமானது என்ற விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. தொல்பொருள் திணைக்கள பெயர் பலகைகள் நீக்கம், சந்தேக நபர்கள் விரைவில் கைது, அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் பகிரங்க அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். சட்டத்தை எவரும் கையில் எடுக்க முடியாதெனவும் திட்டவட்டம் என்பதாகவும் அதற்கு உபத்தலைப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயதானங்கள் குறித்து அவர் நேற்றைய தினம் சபையில் இந்த விடயத்திற்கு பதிலினை வழங்கியிருந்ததை காணலாம். இலங்கையில் எந்த இடத்திலும் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்த முடியும். ஒரு சிலர் தமக்கு பிராந்தியம் ராஜ்யம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு செயற்படுகிறார்கள். வாழைச்சேனை குக்கட்டிச்சோலை பகுதிகளில் தொல்பொருள் அடையாளப்படுத்தல் பெயர் பலகைகள் அகற்றப்படுமை குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. சந்தேக நபர்களை கைது செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தார். இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எதிர்வருகின்ற காலங்களில் இது தொடர்பான இவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகிறது என்பது குறித்து அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். கிழக்கு மாகாணத்தில் வாழைச்சேனை கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற தொல்பொருள் பகுதிகளில் பிரவேசிப்பதை அடையாளப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகளின் ஒரு சில தரப்பினரால் அகற்றப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைத்திருக்கிறது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவிமலை தொல்பொருள் இடத்துக்கு செல்லும் வீதியை அடையாளப்படுத்தும் திக்கிட்டிப்பிட்டி சந்தி பாலச்சேனை கொடுக்குச்சேனை சாராவளி ஆகிய இடங்களில் தொல்பொருள் அடையாளப்படுத்தப்பட்ட பெயர் பலகைகள் 2025 11ஆம் மாதம் 22ஆம் தேதி ஒரு தரப்பினரால் அகற்றப்பட்டுள்ளதாக கிரான் தொல்பொருள் அலுவலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் சிவலோஜினி நேற்று முன்தினம் 23ஆம் தேதி அன்று வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று அளித்திருக்கிறார். குறித்த முறைப்பாட்டில் வாழைச்சேனை பிரதேசபையினுடைய தலைவர் எஸ் சுதாகரன், பிரதி செயலாளர் பத்மநீதன், பிரதேசபை உறுப்பினர் ஆனந்தி சிவராசன் மற்றும் சுந்தரலிங்கம் ஆகியோர் இந்த பெயர் பலகைகள் அகற்றியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று 24ஆம் தேதி அன்று நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மாதிபர் குறித்த போலீஸ் பிரிவிற்கு போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாந்தாமலை கோயிலுக்கு பிரவேசிக்கும் வீதி, 40ஆம் இலக்க சந்தி, சாந்தாமலை கோயிலுக்கு திரும்பும் சந்தி ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த தொல்பொருள் பெயர் பலகைகள் கடந்த 20ஆம் தேதி அன்று அகற்றப்பட்டுள்ளதாக பட்டிப்போல பிரதேச செயலாளர் காரியாலயத்தில் தொல்பொருள் பிரிவின் அலுவலர் சுந்தரம் சந்திரகாந்தன் 23ஆம் தேதி அன்று கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருக்கிறார் என்ற விடயத்தினையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். எனவே இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றக்கு 24ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு களுவாஞ்சிக்குடி உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு போலீஸ் மாதிபர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. ஒரு சிலர் தமக்கு பிராந்தியம் ராஜ்யம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு செயற்படுகிறார்கள். தொல்பொருள் சின்னங்களை அகற்றி இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கிறார்கள். தொல்பொருள் திணைக்களம் நாட்டில் சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கையில் எந்த இடத்தில் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்த முடியும், இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. இந்த சம்பவம் குறித்து முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைப்பும் அந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இன மதவாதத்தை கையிலெடுக்கப் போவதில்லை என்று உறுதி வழங்கியிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு தீர்க்களிக்கப்பட மாட்டாது என்ற வாக்குறுதி வழங்கியிருக்கிறது. காணி சுவீகரிப்புகள் இடம்பெறாது என்ற அரசாங்கம் கூறியிருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் தற்பொழுது எதிர்மறையான வகையில் செயற்பட்டு வருகிறது என்ற விடயத்தினை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கடந்த அரசாங்க காலத்தில் இடம்பெற்ற சுவீகரிப்பு செயற்பாடுகள் தற்போதும் இடம்பெற்று வருகின்றமை ஏற்றுக்கொள்ளத்தக்க செயற்பாடு அல்ல. எனவே தொல்பொருள் முக்கியத்துவம் மிக்க பகுதிகள் என்ற பெயரில் சுவீகரிப்புகளை மேற்கொள்ளும் செயற்பாடுகளை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறோம் என்பதாகவும் அந்த ஆசிரியர் தலைப்பு சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் இவ்விடத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம்.